ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் கடைசி பாகம். நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். வசனம் அதே அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது அவர் ஒரு தீர்க்கதரிசி ஞான திருஷ்டிக்காரன் எகு என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பயக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உன்மேல் வர இருந்தது. யோசபாத் நம்ம யார் உத்தமர்னா, உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் துணையாக நிற்கிறார். அப்போ அவன் தவறுதலாக தெரியாமல் துன்மார்க்கனோடு அந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபோட சேர்ந்து யுத்தம் பண்ண போனாலும் கர்த்தருடைய கண்கள் அந்த உத்தம இருதயத்தோடு இருந்த யோசபாத் மேலே நோக்கமாக இருந்தது. அதனால் தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி ஞான திருஷ்டிக்காரன் அவன்கிட்ட சொல்கிறான், இது நிமித்தம் நீ துன்மார்க்கனுக்கு துணை நிற்கலாமா? உத்தம இருதயம் உள்ளவர்கள் உத்தமர்கள் துன்மார்க்கருக்கு துணை போக மாட்டார்கள், பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் செய்வார்கள். ஆனாலும் கர்த்தருடைய கடுங்கோபம் மேலே வர இருந்தது. ஆனால் நீர் அநேக நல்ல காரியங்களை செய்திருக்கிறீர். 7ஆம் வசனம் பாருங்க. ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது என்று சொல்லி அவர் எச்சரித்ததுனால இவன் யோசபாத் ராஜா தன்னுடைய நியாயம் விசாரிக்கிற அவர்களிடத்துல நியாயாதிபதிகளை நோக்கி யோசபாத் ராஜா சொல்லுகிறார், நீ நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்களிடத்தில் இருக்க கடவுது. ஏன்னா இவர் ஒரு தப்பு செய்ய பார்த்தாரு. ஆனாலும் கர்த்தருடைய கண்கள் அவன் மேலே நோக்கமாக இருந்தது. அந்த ஞான திருஷ்டிக்காரன் 3ஆவது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றார். கர்த்தர் நம்மளுடைய இருதயத்தை தான் பார்க்குறார். நம்முடைய இருதயம் நேராக இருக்கிறதா? தேவனை தேடுகிற விஷயத்தில் நேராக இருக்கிறதா? ஏதாவது துன்மார்க்கமான காரியங்கள் நம்மிலே காணப்படுகிறதா? நம்மளுடைய இருதயம் ஒரு வேஷமான இருதயமாக இருக்கிறதா? அப்படியெல்லாம் ஆண்டவருடைய கண்கள் நம்மை கூர்ந்து பார்க்கிறது. உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் அவர் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறார். உத்தமமா, தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமமா இருக்கிறோமா என்று பார்க்கிறார். உடனே அவனை எச்சரிக்கிறார். நம்ம கூட தவறு செய்து விடுவோம். ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போயிடுறதோ, பிரியமில்லாதவர்களிடத்துல சிநேகம் வைத்துக்கொள்ள விரும்புவதோ, ஏதாவது ஒரு தப்பு செஞ்சால் உடனே நம்மளை ஆண்டவரை சரிப்படுத்தி அவர் நம்மளுக்கு உணர்த்தி காட்டுவார். அப்போ உடனே அவன் என்ன பண்ணுறான்? ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தரிடத்துக்கு அவன் யோசபாத் எருசலேமில் இருந்து உடனே அந்த துன்மார்க்க ஆகாபை விட்டு வந்துடுறான். தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு அவனை திரும்ப பண்ணினார் ஆண்டவர். உடனே அவன் நியாயாதிபதிகளெல்லாம் ஒரு பட்டணத்தில் வச்சு, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, நியாயம் விசாரிக்கிற விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். 6ஆம் வசனம் 7ஆம் வசனம்லாம் நம்ம பார்த்தோம்னா அதில் இருக்கிறது. நியாயம் விசாரிக்கிற விஷயத்தில் அவர் உங்களுடனே கூட இருக்கிறார். ஆதலால் கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது. எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அநியாயமும் முகதாட்சியமும் இல்லை, பரிதானமும் அவரிடத்துல செல்லாது என்றான். எப்படி பாருங்க, தான் கீழே வேலை செய்கிற அந்த நியாயாதிபதிகளுக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். தேவனுக்கு நம்ம உண்மையாக இருக்கணும். 9ஆம் வசனம் கூட, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தம இருதயத்தோடும் நடந்து செய்ய வேண்டியது என்னவென்றால், இதெல்லாம் சொல்லிட்டு தான் கடைசியில் அவங்களை திடப்படுத்தி என்ன சொல்கிறான்? நீங்கள் திடன் கொண்டு திடமனதாயிருந்து காரியத்தை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். அப்போ யோசபாத் ராஜா தன் கீழே வேலை செய்கிற அந்த நியாயாதிபதிகளை நோக்கி இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த தவறான பாதையில் அவன் போக, அந்த ஆகாப் ராஜாவோட சிநேகம் வைக்க போனால் கூட அந்த 2 நாளாம் 18:31 நம்ம பார்க்கும்போது அவன் கூக்குரலட்டான். அந்த ராஜா சொல்லியிருக்கிறாரு, அந்த சண்டை போடுற அந்த ராஜா சொல்லியிருக்காரு, நீங்கள் யாரோடையும் யுத்தம் பண்ணாதீங்க, நீங்கள்
நீங்கள் இஸ்ரவேலின் ராஜாவோட யுத்தம் பண்ணுங்க. இவன் என்ன பண்ணுறான், அந்த ஆகாபு இவனுக்கு இஸ்ரவேலின் ராஜா மாதிரி வேஷம் போட்டு அவன் சாதாரண மாதிரி எவ்வளோ கன்னிங்காக சேட்டன் நம்மளை கூட ஒரு கன்னிங்காக சட்டில் வேல நம்மளை திசை திருப்ப பார்க்கும். ஆனால் கூட நம்ம உத்தமமாக இருக்கும்போது கர்த்தருடைய கண்கள் எப்படியும் நம்ம மேலே இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் நம்மளுக்கு கர்த்தர் எப்போவுமே அனுசாரியாக இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நீங்கள் பார்க்கும்போது கர்த்தர் அனுசாரியாக இருந்தார். 18:31 அவன் கூக்குரல் எடுக்கிறான். அப்போ இவன் இஸ்ரவேல் ராஜா இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க விலகி போயிடுறாங்க. கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாக இருந்தார், அவர்கள் அவனை விட்டு விலகும்படி செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நாம் தேவனுக்கு பயந்து உத்தம இருதயத்தோடு இருக்கும்போது கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் நமக்கு அனுசாரியாக இருக்கிறார். நம்மளுக்கு உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் தான் துணையாக இருக்கு. நம்ம எப்போவுமே உத்தமமாக இருக்க வேண்டும். மனுஷருக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால்தான் நம்ம உத்தமமாக இருக்க முடியும். அதே போல் பாருங்கள், 2 நாளாகம் 20:12 கூட அவன் சொல்கிறான், உண்மையான கன்ஃபெஷன், ஆண்டவரே எங்கள் தேவனே அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரா? இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டே. டோட்டல் சரண்டர் அண்ட் ஓப்பன் கன்ஃபெஷன். எனக்கு பலன் இல்லை. நம்ம கூட அநேக நேரத்தில் எங்களுக்கு பலன் இல்லை ஆண்டவரே, நீ தான் எங்களுக்கு துணை நில்லும் என்று கேட்கும்போது கர்த்தர் உத்தமனுக்கு கர்த்தர் தான் துணையாக இருக்கிறார். இப்படியாக நமக்கு பல கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம ஆண்டவரை மட்டும் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவரே, அவருக்கு முன்பாக நம்ம உத்தமமாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு துணை நின்று நமக்கு வருகிற எல்லா பாடுகள்லேருந்தும் நம்மை மீட்டு விலக்கி பாதுகாப்பார். நெகேமியா 9:8 கூட நீங்கள் வீட்டில் படிங்க. ஆபிரகாம் உள்ளத்தில் உண்மையாக இருந்தான், அதை கண்டார் கர்த்தர். அப்படியாக நம்மளுடைய உள்ளத்தில் உண்மையாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அப்போது நம் உத்தமனாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார். அது மட்டும் போதும், வேற யாரும் துணை வேண்டியதில்லை. நம்மளுக்கு கர்த்தர் உத்தவனுக்கு கர்த்தர் துணை. திடமனதாக இருந்து காரியத்தை நடத்துங்கள். நம்ம நிறைய நேரம் சோர்ந்து போகிறோம், உள்ளத்தில் கவலை வருகிறது, துக்கம் வருகிறது. ஆனாலும் உத்தமனுக்கு திடமனதாக இருங்கள் என்று கர்த்தர் நம்மளுக்கு சொல்கிறார். அது அங்கே யோசபாத்து தன்னுடைய நியாயாதிபதிகளுக்கு சொல்கிறார். நம்மளுக்கு கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும் போது, திடமனதாக இருந்து கர்த்தருக்கு காத்திருக்கும் போது உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிறார். அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உத்தமமாய் நடந்து கர்த்தருடைய துணையோடு வாழ கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் பண்ணலாம். இத்தரையில் இருப்பவர்களுக்குள் உத்தம இருதயமுள்ளோர்க்கு சித்தமம் வல்லமை விளங்க கர்த்தரின் கண்கள் கருணையாய் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தரின் கண்கள் கருணையாய் உலாவிக் கொண்டிருக்கிறது. போற்றுவோம் போற்றுவோமே, புகழ் சாற்றுவோமே, தொழுதேற்றுவோமே. தேற்றுபவர் காப்பாற்றுபவர் ஈடேற்றுபவர். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, திடமனதாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆண்டவரே, இந்த பொல்லாத உலகத்திலே நாங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரே திடமனதாயிருந்த ஆண்டவரே இயேசப்பா, நாங்கள் காரியத்தை நடத்தும் போது நீர் உத்தமனுக்கு துணை நிற்கிற தேவனாயிருக்கிறீர். எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனாயிருக்கிறீர். எங்கள் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாக இருக்கிறதா இல்லையா என்பதை நீர் ஒருவரே அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, நீர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, அதே நேரத்தில் உத்தமர்களுக்கு நீர் உதவி செய்கிற தேவனாயிருக்கிறபடியால் நன்றியோடு துதித்து அப்படியாக எங்கள் வாழ்நாட்களை நாங்கள் கழிக்க உதவி செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபத்தை எடுக்கிறேன் ஜீவனுள்ள தேவனே, ஆமேன். நேற்றைய பதில். எம்மாவூர் சீஷர்கள் எம்மாவூருக்கு போகிற வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின போது நம்முடைய இருதயம்
நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டார்கள். லூக்கா 24:32. இன்றைய கேள்வி: இயேசு அவர்கள் நடுவே நின்றபோது யாரை காண்கிறதாக சீஷர்கள் நினைத்தார்கள்? இயேசு அவர்கள் நடுவே நின்றபோது யாரை காண்கிறதாக சீஷர்கள் நினைத்தார்கள்?